Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். தென்சென்னை வடக்கு மேற்கு வட்டக்கழக சார்பில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் 117வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. சென்னை வடபழனி கங்கையம்மன் கோவில் தெருவில் தென்சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் டி-நகர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தி-நகர் சத்யா அவர்கள் தலைமையில் இந்நிகழ்வானது நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் விடியா திமுக ஆட்சியில் காவல்துறை கைகள் கட்டப்பட்டுள்ளது. சிறுவர் முதல் பெரியோர் வரை பாதுகாப்பு இல்லை எனவும், திமுகவில் ஊழல் இல்லாத துறையே இல்லை என்றும் தெரிவித்தார். டாஸ்மாக் 1000 கோடி ஊழல் என செய்தி வந்தது. ஆனால் முறையாக விசாரணை செய்தால் 40,000 கோடி ஊழல் வெளிவரும் என குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று பெயர் பெற்ற முன்னாள் அமைச்சர் மூலம் 22,000 கோடி ரூபாய் அளவிற்கு பாட்டிலில் மட்டும் கொள்ளை நடந்துள்ளது என்று சுட்டிக்காட்டினார். எழுதாத பேனா எங்கே வச்சால் என்ன, நடுக்கடல் தான் வைக்க வேண்டுமா? இது அவசியம் தேவைதானா என்றும் அவர் கூறினார். பொய் விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் அரசால் அதிமுகவிற்கு நாளுக்கு நாள் மக்கள் செல்வாக்கு அதிகரித்து வருகின்றது. திமுகவின் பொய் பப்ளிசிட்டி அதிமுகவிற்கு கூடுதல் பலமாகத்தான் உள்ளது. 2026 ஆட்சி நிச்சயம் மாற்றம் வரும். 2026 திமுக டெபாசிட் கூட பெற முடியாது. 4.5 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் தமிழகத்தில் 4,34,000 கோடி கடன் திமுக பெற்றுள்ளது. மேலும் 1 லட்சம் கோடியும் பெற உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். அதிமுகவிற்கு ஆட்சியை விட தன்மானம்தான் முக்கியம். அதிமுக தலைமை கழகத்தை அடித்து நொறுக்க வந்தவர்களை நான் எப்படி சேர்க்க முடியும்? சதி செய்த எதிரிகளை சரியாக இனம் கண்டுள்ளோம் என்றும், அவர்களை எல்லாம் எப்படி கட்சிக்குள் சேர்க்க முடியும் என்று கேள்வி எழுப்பினார். முதல்வரின் முகவரி திட்டத்தில் 8 லட்சம் மனுக்கள் நிலுவையில் உள்ள நிலையில், உடனே அதை பெயர் மாற்றி உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயர் மாற்றம் செய்வதால் என்ன பயன்? இது ஸ்டாலின் அரசின் கடம்ப நாடகம் தற்போது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துள்ளது என்றும் கூறினார். பெட்டி என்றாலே திமுகவிற்கு தனி கவனம் உண்டு. எதிர்க்கட்சியாக இருந்தபோது மரத்தடியில் அமர்ந்து பெற்ற மனுக்கள் தற்பொழுது என்ன ஆயிற்று? மனு வாங்குவதில் மட்டுமே பெயர் வைத்து திட்டங்களே இல்லாத வெற்று விளம்பர ஸ்டாலின் அரசு என்று கடுமையாக விமர்சித்தார். முறையாக திட்டங்கள் முறையாக செய்யாமல் வெறும் பெயர் மட்டும் வைத்துவிட்டு வைத்த பெருமைக்கு ஸ்டாலினுக்கு நோபல் பரிசை வழங்கலாம் என்றும் அவர் கூறினார். அதிமுகவின் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் தமிழக முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாலகங்கா, தென்சென்னை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே. ஜெயவர்தனன், கழக மாவட்ட செயலாளர்கள் வேளச்சேரி அசோக், விருகை ரவி, ஆர். எஸ். ராஜேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர்.